இரவு நேரத்தில் இந்த கோயிலை அணுகும்போது காற்று கூட மெதுவாக நகர்கிறது. கோயில் கோபுரம் மீது நிலவு ஒளி விழும் அந்த நொடியில் ஒரு விசித்திரமான அதிர்வு மனதில் ஏற்படும். 1000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்கள் கட்டிய இந்த ஆலயம் இன்று கூட ஏதோ சொல்ல முயலுகிறது போல. 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டு சோழ மன்னர்கள் சிவபக்தியில் உச்சத்தை அடைந்த காலம். அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஆலயங்கள் வழிபாட்டிற்காக மட்டுமல்ல, அவை ஆற்றல் சேமிப்பு மையங்கள் என சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். கிழக்கு நோக்கி கருவறை. அந்த கருவறையில் லிங்க வடிவில் கைலாசநாதர். கருவறை சுவர்கள் தடித்தவை. ஒளி உள்ளே சென்றால் மீண்டும் வெளியில் வராதது போல ஒரு அதிர்வு. ஓம் நம சிவாய என்று உள்ளே மெதுவாக சொல்லி பாருங்கள். அந்த மந்திரம் கற்களில் பதிந்து விடுகிறது போல. தமிழ்நாட்டின் கைலாசநாதர் சிவன் கோயில்கள் ஒரு சாதாரண ஆலயம் அல்ல. அவை மனிதனின் பயம், பக்தி, கர்மம், விதி இவற்றின் சந்திப்பு புள்ளி. இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம் மறைந்த வரலாறு, யாருக்கும் தெரியாத இரவு மர்மங்கள், விஞ்ஞானம் விளக்க முடியாத ஆன்மீக அனுபவங்கள், கைலாச சக்தி பூமியில் இறங்கிய சான்றுகள். நீங்கள் தயார்தானா இந்த ஆன்மீக திகில் பயணத்திற்கு? இது வெறும் கோயில் வரலாறு அல்ல, இது கைலாசத்தின் நிழல் தமிழ்நாட்டில். வீடியோவை முழுவதும் பாருங்கள், ஏனெனில் இறுதியில் சொல்லப் போகும் ஒரு ரகசியம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடும். தமிழ்நாட்டின் மண்ணில் காலத்தை வென்ற மர்மங்கள் பல இருக்கின்றன. அவற்றில் மிகவும் ஆழ்ந்த ஆன்மீக அதிர்வை தருபவை கைலாசநாதர் சிவன் கோயில்கள். இன்று நாம் பயணம் செய்யப் போவது மகாதேவனின் கைலாச சக்தி பூமியில் இறங்கிய அதிசய கோவிலுக்கு. தமிழகத்தின் பழமையான சிவாலயங்களில் முக்கியமானது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் கல் சுவர்களில் பொறிக்கப்பட்ட சிவதாண்டவத்தின் நிழல்கள் இரவில் உயிர் பெறும் என்கிறார்கள். நிசப்தமான அந்த இரவில் கோயிலின் உள்ளார்ந்த பிரகாரத்தில் நடக்கும்போது ஒரு மெல்லிய உச்சரிப்பு ஓம் நம சிவாய என்று காற்றில் கலப்பதை பலர் உணர்ந்ததாகச் சொல்லப்படுகிறது. திருவாரூர் மண்ணில் அமைந்துள்ள வையகழத்தூர் கைலாசநாதர் கோயில். இங்கு நிலவொளி நேராக சிவலிங்கத்தின் மீது விழும் சில தினங்கள் உண்டு. அது வெறும் காற்றின் விளையாட்டா அல்லது பரமசிவனின் சந்நிதி உணர்த்தும் அறிகுறியா? இரவு 1/2 மணிக்கு பிறகு கருவறை அருகே செல்லும் போது ஒரு விசித்திரமான குளிரலை உடலை துளைக்கும் என்று பலர் சொல்கிறார்கள். விதியை மாற்றும் சக்தி கொண்ட இந்த ஸ்தலம் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய இடமா? கைலாசநாதர் கோயில்கள் அனைத்தும் ஒரு ஒற்றுமையை கொண்டுள்ளன. அவை அனைத்தும் மலை போன்ற அமைப்பில் கைலாசத்தின் பிரதிபலிப்பாக கட்டப்பட்டவை. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதாவது, இந்த கோயில்களின் கருவறை அமைப்பு ஒரு இரகசிய யந்திர வடிவில் அமைந்துள்ளது. அது மனித மன அதிர்வுகளை சமநிலைப்படுத்தும் சக்தி கொண்டதாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஏன் பலர் சொல்கிறார்கள் இந்த கோயில்களில் இரவு 12க்கு பிறகு தங்கக்கூடாது என்று? ஏன் சில சன்னதிகளில் புகைப்படம் எடுக்க முயன்றால் அதிசயமான ஒளிக்கோடுகள் தோன்றுகின்றன? ஏன் சிலர் மட்டும் நான் சிவனை கண்டேன் என்று கூறி கண்கள் கலங்குகிறார்கள்? இது வெறும் பக்தி கதை அல்ல, இது ஆன்மீக சக்தி மற்றும் தெரியாத பரிமாணத்தின் எல்லையில் நிற்கும் ஒரு அனுபவம். தமிழ்நாட்டின் கைலாசநாதர் சிவன் கோயில்கள் ஒரு சாதாரண ஆலயம் அல்ல. அவை மனிதனின் பயம், பக்தி, கர்மம், விதி இவற்றின் சந்திப்பு புள்ளி. விஞ்ஞானம் விளக்க முடியாத ஆன்மீக அனுபவங்கள், கைலாச சக்தி பூமியில் இறங்கிய சான்றுகள்.
நீங்கள் தயார்தானா இந்த ஆன்மீக திகில் பயணத்திற்கு? இது வெறும் கோயில் வரலாறு அல்ல, இது கைலாசத்தின் நிழல் தமிழ்நாட்டில். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே அமைதியாக தோன்றும் ஒரு சிறிய கிராமம் வையகளத்தூர். ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருக்கும் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு ரகசியம். அதுதான் வையகளத்தூர் கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் கிபி 9ஆம் அல்லது 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். அந்த காலகட்டத்தில் காவிரி டெல்டா பகுதி முழுவதும் சிவபக்தி அலை பரவியிருந்தது. அதே வரிசையில் வையகளத்தூர் கைலாசநாதரும் உருமானார். கைலாசநாதர், அதாவது கைலாசமலை ஆண்டவன். பரமசிவன் கைலாசத்தில் இருப்பதைப் போல இந்த தலத்திலும் சிவபெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மகா சிவராத்திரி இரவு. அந்த இரவில் ஓம் நம சிவாய மந்திரம் முழங்கும்போது கருவறை உள்ளே ஒரு ஆழ்ந்த அதிர்வு உணரப்படுகிறது. சில பக்தர்கள் கூறுவது, அந்த நொடியில் லிங்கத்தின் மீது விழும் தீப ஒளி சாதாரண தீப ஒளி இல்லை, அது ஒரு தெய்வீக பதில். கல்யாண சுந்தரி அம்மன் தெற்கு நோக்கி அமைந்துள்ள சன்னதி. சில பழைய நம்பிக்கைகள் கூறுவது தெற்கு திசை யமன் திசை. அந்த திசையை நோக்கி அமர்ந்திருக்கும் சக்தி தீய சக்திகளை அடக்கும் சக்தி. திருமணத்தடை நீங்க வேண்டி இங்கு இரவு நேர பிரார்த்தனை செய்தவர்கள் அற்புத அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். பிரகாரத்தை சுற்றும்போது விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அனைத்து சன்னதிகளும் அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் அங்கு ஒரு மறைந்த ஆற்றல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சுவர்களில் காணப்படும் கல்வெட்டுகள், அவை வெறும் எழுத்துக்கள் அல்ல, சோழ மன்னர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், அந்த கால பூஜை முறைகள், மந்திரங்களின் குறிப்புகள். அந்த கல்வெட்டுகள் இன்று கூட ஒரு மறைந்த வரலாற்றை காத்திருக்கின்றன. இந்த கோயிலில் நின்று கண்களை மூடினால் காற்றின் சத்தம் மாறுகிறது. உள்ளத்தில் ஒரு அசாதாரண அமைதி. சிலர் கூறுவது, இங்கு தியானம் செய்தால் கனவில் சிவபெருமான் தரிசனம் கிடைக்கும். கைலாசநாதர் தரிசனம், மன அமைதி, குடும்ப நலன், திருமண யோகம், கல்வி முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக பலர் நம்பிக்கையுடன் தரிசிக்கின்றனர். மூலவர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்க, அம்மன் கல்யாண சுந்தரி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். கல்யாண சுந்தரி என்ற பெயரே அர்த்தமுள்ள ஒன்று. திருமணத்தடை நீங்க, குடும்ப வாழ்க்கை சிறக்க பல பக்தர்கள் இங்கு வந்து அம்மனை வேண்டுகின்றனர். அம்மன் சன்னதியில் காணப்படும் அமைதியான தெய்வீக ஆற்றல் பக்தர்களின் மனதை நிம்மதியால் நிரப்புகிறது. தெற்கு திசை யமன் திசை என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த திசையை நோக்கி அமர்ந்திருக்கும் சக்தி தீய சக்திகளை கட்டுப்படுத்தும் சக்தி. திருமணத்தடை நீங்க வேண்டி இங்கு 48 நாட்கள் விளக்கு ஏற்றி வழிபட்டவர்கள் மாற்றங்களை அனுபவித்ததாக கூறுகிறார்கள். மகா சிவராத்திரி இந்த தலத்தில் மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. அன்றைய இரவில் கோவில் முழுவதும் தீப ஒளி பிரகாசிக்க, ஓம் நம சிவாய என்ற மந்திர ஒளி வானளாவும். பிரதோஷக்கால பூஜை இங்கு மிக முக்கியமானது. சிவபெருமானை பிரதோஷ நேரத்தில் தரிசிப்பது பல பாவங்களை நீக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் நின்று கண்களை மூடினால் காற்றின் சத்தம் மாறுகிறது. உள்ளத்தில் ஒரு அசாதாரண அமைதி. சிலர் கூறுவது, இங்கு தியானம் செய்தால் கனவில் சிவபெருமான் தரிசனம் கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் சூரியன் மறையும் முன் வானம் சாம்பல் நிறமாக மாறும் அந்த நேரத்தில் கோயில் மணி ஒலி ஒலிக்கிறது. அந்த ஒலி கிராமத்தின் எல்லையை தாண்டி மனதிற்குள் சென்று பதிகிறது. பிரதோஷ நேரத்தில் இங்கு வேண்டியவர்கள் திடீர் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டதாக கூறுகிறார்கள். இந்த ஆலயம் ஒரு காலப்பெட்டி. சோழர் காலத்தின் பக்தி, மந்திர அதிர்வு, கட்டட ரகசியம் இவை அனைத்தையும் பாதுகாத்து நிற்கிறது. இங்கு நின்றால் காலம் மெதுவாக நகர்வது போல உணர்வு. 1000 ஆண்டுகள் கடந்தும் காலத்தின் சோதனைகளை வென்றும் இன்றும் அமைதியாக அருள் பாலிக்கும் வையகளத்தூர் கைலாசநாதர். இந்த திருத்தலம் சோழர் கலை, சிவபக்தி, கிராமிய ஆன்மீகம் இவற்றின் சங்கமம்.
நீங்கள் திருவாரூர் மாவட்டத்திற்கு வரும்போது இந்த பழமையான சிவாலயத்தை கண்டிப்பாக தரிசிக்க மறக்க வேண்டாம். ஒரு இரவு நிலவு முழுமையாக இருக்கும்போது இந்த கோயிலின் முன் நின்று கருவறையை நோக்கி பாருங்கள். அந்த இருள் நடுவே ஒரு அமைதியான சக்தி உங்களை நோக்கி பார்க்கும். அது பயமா அல்லது அருளா? அதை உணர நீங்கள் நேரில் தரிசிக்க வேண்டும். வையகளத்தூர் கைலாசநாதர் அழைக்கிறார். ஓம் நம சிவாய.